ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: சேமியா ஒரு 100 கிராம், நெய் ஒரு 2 குழிக்கரண்டி, ஏலக்காய் ஒரு 4 எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், முந்திரி, சர்க்கரை ஒரு 100 கிராம், அப்புறம் தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கிங் பேன் எடுத்துகிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரியை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சேமியாவை இந்த நெய்க்குள்ளவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கலாம். வறுக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வறுத்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சேமியாவை வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு சேமியா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த கேசரிக்கு கலர் தேவைப்படுறவங்க ஏதாவது ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாங்கிறவங்க கலர் சேர்த்துக்க தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் லைட்டாக கலர் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நீங்கள் டக்குன்னு இந்த கேசரி செஞ்சிடலாம்.
இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சேமியா கேசரியை வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.